நமக்கு நாமே விடியல் மீட்பு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுள்ள திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் சென்னை கோயம்பேடு வணிகர் சங்க நிர்வாகிகள் மற்றும் வணிகர்களுடன் கலந்துரையாடி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். விருப்பம் இருக்கலாம், நான் சொல்றதை ரசிக்கக்கூடிய தன்மை கூட உங்களுக்கு இருக்கலாம். இருந்தாலும் நான் இதை இப்படி பயன்படுத்திக் கொள்ள நான் தயாராக இல்லை. யதார்த்த நிலையை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் சொன்னேனே தவிர வேற இல்லை. ஆக இந்த நிலையில அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் ஒத்தி வைக்கலாம் என்பதில் ரத்தே பண்ணிடலாம். இதுவா நிகழ்ச்சியே தேவையில்லை சென்னைக்கு. காரணம், வெள்ள நிவாரண பணியில் ஈடுபட்டப்போ எல்லா பகுதி மக்கள் இருக்கக்கூடிய மக்களை சந்திச்சாச்சு ஓரளவுக்கு. அது மட்டும் இல்லை, இது மாதிரி காலையில 8 மணிக்கு தொடங்கினா இடையில 1 மணி நேரம் 2 மணி நேரம் இடைவெளி விட்டு அதுக்கு பிறகு இரவு 12 மணி 1 மணிக்கெல்லாம் பல மாவட்டங்களில் நிகழ்ச்சி நடத்தியிருக்கோம். ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு போனா எப்படியும் ஒரு 2, 3, 4 நிகழ்ச்சியாக இருக்கும். காலையில 8 மணிக்கு தொடங்குவோம், 3 மணிக்கு 4 மணிக்கு 5 மணிக்கு கூட மதிய உணவு சாப்பிட்டு இருக்கிறோம். அதுக்கு பிறகு 1 மணி நேரம் இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் தொடங்கி 12 மணி 1 மணிக்கெல்லாம் கூட நிகழ்ச்சியை முடிச்சிருக்கிறோம். எல்லா மாவட்டங்களும் இப்படிதான் முடிச்சோம். அதனால 212 சட்டமன்ற தொகுதியில முழுமையா நாங்க முடிச்சோம். ஆனா சென்னையை பொறுத்த வரைக்கும் ஆக ஒரு தொகுதிக்கு ஒரு இடம், ஒரு தொகுதிக்கு ஒரு நிர்வாகி, ஒரு அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனை என்ன என்பதை ஆய்ந்து அந்த பிரச்சனைக்குரிய நிர்வாகிகள் அழைச்சி பேசுறது, அது சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த தரப்புக்குரிய மக்களை சந்திக்கிறதுன்னு முடிவு செஞ்சு இப்போ சென்னையில தொடர்ந்து நாங்க நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இதுவரை 224 சட்டமன்ற தொகுதி முடிச்சாச்சு. இப்போ இன்னைக்கு 225வது சட்டமன்ற தொகுதி. இது இந்த மிச்சம் இருப்பது 9 சட்டமன்ற தொகுதி தான். மாலையில துறைமுக தொகுதிக்கு போற வடமாநில வியாபாரிகளாக இருக்கக்கூடிய அந்த தரப்பு மக்களை சந்திக்க இருக்கிறோம். அதற்கு பிறகு நாளைக்கு அம்பத்தூருக்கு போறோம், மாலையில இன்னொரு தொகுதி. இப்படி வருகிற 12ஆம் தேதிக்குள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் என்னுடைய பயணத்தை வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கிற இந்த பெருமை எனக்கு சேரப்போகுது. அது மட்டும் வெளியூருக்கு போனா 4 நிகழ்ச்சி 5 நிகழ்ச்சி ஒரு தொகுதியில் நடக்கும்போது சைக்கிள்ல போவோம், பைக்கில் போவோம், ஜீப்ல போவோம், வேன்ல போவோம், கார்ல போவோம், டிராக்டர்ல போவோம், மாட்டு வண்டியில போவோம், குதிரை வண்டியில போனோம், சில இடங்கள்ல நடந்து போனோம். தெருக்கல்ல போகும்போது பொதுமக்களை சந்திக்கிறது. ஆக எல்லா தரப்பு மக்களையும் சந்திச்சோம். எந்தெந்த பகுதியில முக்கியமான அந்த தரப்பு மக்கள் இருக்காங்களோ அவங்களை எல்லாம் சந்திச்சோம். இப்போ சோழ மண்டலத்துக்கு போனோம்னா விவசாய பெறக்கூடிய மக்கள் அதிகமாக சமைச்சோம்.